குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு வருது. ஆடி மாதம் சிறப்பு என்னன்னு பிறகு சொல்கிறேன். ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 17/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி, திதி இன்று காலை 10:50 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் அதிகாலை 12:04 வரை ஆயில்யம், அதன் பின்பு இரவு 11:24 வரை மகம், அதன் பின்பு பூரம். நாம யோகம் அதிகாலை 3:33 வரை சித்தி, அதன் பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 10:13 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:24 வரை மரண யோகம் இருக்குது, அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 2:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் ஒன்றா வருது. அதாவது 12 மணி இரவு 12:04 வரை பூராடம், அதன் பின்பு இரவு 11:24 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்று முழுவதும் மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. சரி, இன்றைய தினம் ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. ஆனால் நல்ல காரியங்கள் இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம். கடவுள் வழிபாடு, நீங்கள் கோவிலுக்கு செல்வது, இந்த ஒரு விஷயங்கள் செய்யலாம். சரி, இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்றது ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிக காற்று வீசும். காற்று வீசினாலும் மழை பெய்யும். அந்த மழை பார்த்திங்கன்னா இடம் மாறி பெய்யும். இப்போ இங்கே பெய்ய வேண்டியது வேறு எங்கேயாவது பெய்யும். அதுதான் இடம் மாறி பொழிகின்ற காலகட்டம். சில இடங்களில் அதிக வெயிலும் உஷ்ணமும் இருக்கும், சில இடங்களில் அதிக மழை பெய்யும். அதே மாதிரி தங்கம் விலை மாத கடைசியில் கொஞ்சம் திடீர்னு குறைகின்ற வாய்ப்பு உண்டு. பங்கு வர்த்தகம் தடுமாற்றத்துடன் ஸ்திரமாக இருக்கும். இந்த மாதம் ஆடி மாதம் மழை பெய்யும், ஆனால் இடமாறி பெய்கின்ற ஒரு தருணத்தை கொடுக்கும். திடீர் விலை மாற்றங்கள் ஏற்படும். தங்கம் வெள்ளி விலையெல்லாம் குறைகின்ற மாத கடைசியில் திடீர்னு குறையும். பங்கு வர்த்தகத்தில் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம், தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூன்ய திதி, அவமாகம், வியாதிபாத சிரார்த்தம், மாத சதுர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாத பண்டிகை, தட்சிணாயன புண்ணிய காலம் இன்றைக்கி. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம முதல் வெள்ளிக்கிழமை, இப்போ ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த முதல் வெள்ளிக்கிழமை எந்த கடவுளை வணங்கணும், எந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ணாம்பிகையை வணங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொர்ணாம்பிகையை வணங்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செய்வது மிக சிறப்பு.
வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அதைவிட சிறப்பு. ஏன்னா இந்த மாங்கல்யம், பெண்களுக்கு மாங்கல்யம், திருமாங்கல்யம், கணவன் நன்றாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வேளையில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றி உங்களுடைய அம்மன், எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மனை வழிபாடு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி முக்கியமாக செய்ய வேண்டியது சொர்ணாம்பிகை தான். அந்த அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கோவில் இருந்ததுன்னா சென்று வாருங்க. எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இன்றைய தினம் ஆடி மாதம் 1ஆம் தேதி அம்மனுக்கெல்லாம் உகந்த ஒரு மாதம். நீங்கள் எதை நினைத்து செய்கிறீர்களோ அது உங்களுக்கு சித்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதை செய்யுங்க. மகாலட்சுமி வழிபாடும் காலையில் செய்யுங்க. 6 to 7 சுக்கிர ஓரையில் குத்துவிளக்கு, 2 குத்துவிளக்கு வச்சு 5 தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு பழம் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் மஞ்சள், ஏலக்காய், சுக்கு, அதே மாதிரி கொஞ்சோண்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு பானகம் மாதிரி கலந்து வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் பணம் பற்றாக்குறை தீரும், சுப மங்களம் நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். நிறைய இன்னும் சொல்லலாம். இந்த ஆடி மாதத்துக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா கூழ் வார்த்தல் அதெல்லாம் சில பேர் வெள்ளிக்கிழமையில் கூட கூழ் ஊற்றுற ஒரு பண்டிகையை செய்வாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எந்தெந்த அம்மனை வணங்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சொர்ணாம்பிகை தாயை இன்றைக்கி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு சென்று வாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போயிட்டு தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த தானம் ஏதாவது ஒன்று சுண்டல் பண்ணி கொண்டு போய் நீங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரனுக்கு அப்படியே தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி இந்த வேப்ப மரம், அரச மரம் இருக்கக்கூடிய அது கீழே இருக்கக்கூடிய நாகம், இரட்டை நாகம் இருக்கும். அதுக்கு போயிட்டு இப்போது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை சச்சரவு நிறைய இருக்கும். அவர்களெல்லாம் இன்றைய தினம் இந்த நாகத்துக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து நீங்கள் இன்றைக்கி பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக குடும்பத்தில் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷம் பெருகும். அதே மாதிரி ஒரு ஒற்றுமை ஓங்கும். சரிங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க. இன்றைக்கி ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த முதல் வெள்ளிக்கிழமை யாரை வணங்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சொர்ணாம்பிகையை வேண்டணும். அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலும்பிச்சங்கனியை சாமிக்கிட்ட வச்சு குலதெய்வத்துக்கிட்ட வச்சு கொண்டு போங்க. சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குலதெய்வம் ஒன்று வீட்லேயே செய்யுங்க, இல்லை குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். போகும்போது முன்னாலே வெல்லம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுங்க. குறைஞ்சபட்சம் மண்டை வெல்லம் வாங்கணும். அந்த மண்டை வெல்லம் 1 கிலோவாக இருக்கணும். அங்கே குளம் இந்த மாதிரி ஆறு அந்த மாதிரி பக்கத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் வெல்லம் எடுத்துன்னு போய் கரைச்சி விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லி கரைச்சி விடுங்க. நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அம்மனை வழிபடுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு அம்மன் சிறப்பு. அதனால் முதல் வெள்ளிக்கிழமை சொர்ணாம்பிகை அம்மனை, இது சொர்ணாம்பிகை அம்மன்னா யார்? பார்வதி தேவியோட அம்சம்தான். சரிங்களா? அதனால் வணங்குங்க, சிறப்பாக இருங்கள். இந்த ஆடி மாதத்தில் எல்லோரும் நல்ல வழிபாடு பண்ணிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடணும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவர்கள் எப்பொழுதும் கணவன் ஆரோக்கியத்தோடும் நல்ல ஒரு ஆயுளோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணுங்க. சரிங்களா? இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்க. கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும்
சிம்மத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், அதாவது 5ஆம் இடத்திலேயே உங்களுக்கு சுக்கிரனோட சந்திரனும் கேது மாந்தி இணைந்திருக்கிறார்கள். ஒரு சில விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு சூழல்கள்லாம் அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைக்கு குலதெய்வ வழிபாட்டை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். கமிஷன் தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். வேலை சம்பந்தமான செயல்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, அதாவது சிறு தொழில், குறுந்தொழில் இது மாதிரி செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனதில் இன்றைக்கி எழும். மனதளவில் ஒரு புதுமையான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரனோட கேது சேர்ந்தாலே கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் குருவோட சந்திரன் குருவோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் சூரியனும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குருவோடு இணைந்து இருக்குது. அதனால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சந்திரன் வீட்டில் சூரியன், சந்திரன் வீட்டில் குரு. இப்போ வீடு வாசல் இதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக பார்த்துட்டு கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனத்தோடு செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கூடுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஒரு குதூகலமான ஒரு சூழல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தாய் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நிலுவையில் இருந்து வந்த, இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு பொருள் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சரக்குகள்லாம் இன்றைய தினம் விற்று தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் நிறைய இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. அந்த செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவே கிடைக்கலன்ற ஒரு சில விஷயத்துக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினம் முயற்சி வெற்றியாகும். எந்த ஒரு தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும்
இன்றைக்கு ஒரு முயற்சி எடுத்து செய்தால் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திடீர் வருவாய் வரும், ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், திடீர் பயணங்களால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால, குருவோடு தான் இருக்குது, இருந்தாலும் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தையும் அதே மாதிரி தலைவலி இந்த பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி தந்தை வழியில் விட்டு கொடுத்தால் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். வரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். அதே மாதிரி கால்நடைத்துறை, விவசாயத்துறை, இது சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தினம் ஒரு மேன்மையான உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் குலதெய்வத்தை இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருதாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். எதிர்பாராத உதவிகள், அதாவது உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுப முயற்சிகள் இன்றைக்கி நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக வாக்கு கொடுங்க. வீடு மனை இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்றைக்கி ஏற்படும். மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்குள்ளாரே சந்திரன் இருக்கிறதுனால கேதுவோடு இணைந்திருக்கு. அதனால் கொஞ்சம் தேவையற்ற குழப்பங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இன்றைக்கி விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். உங்கள் ராசி அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் வித்தியாசமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இணையம் சார்ந்த துறைகளில் அனுபவம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சில விஷயங்கள், இந்த வயிறு சம்மந்தப்பட்டது, அதே போல் தலை சம்மந்தப்பட்ட சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நன்மையாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்ருக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு
9ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அது பாதகாதிபதியாக வர்றதுனால 10ல் இப்போ செவ்வாய் இருக்கிறதுனால சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய இது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல நேரம் வரும்போது தான் அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆடி 1ஆம் தேதி வேறு. அதனால் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அது விரயங்கள் ஆனாலும் சுப விரயமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தந்தையால் ஆதாயம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பரமான விஷயங்களும் ஆர்வங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்க. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நீங்கள் லோன்கின்னு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வித்தியாசமான சில பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். செலவு கூடும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். மற்றபடி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதாவது வேலையில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. உங்களோட இருப்பவர்களால் ஆதரவாக இருப்பார்கள். வேலையே இல்லை, உத்தியோகமே இல்லை, வருமானமே இல்லைன்னு நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. நீங்கள் தான் அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். தன வரவுகளால் சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உண்மையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது.
தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அரிசி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வருவாய் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தால் புரிதல் இருக்கணும். அதே மாதிரி நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்தல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்த ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வீடு பழசாக இருக்குது, அதை புதுப்பிக்கணும் நினைத்தீங்களா, அது இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் வரவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புதிய வியாபாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். எதிர்காலம் தொடர்பான புரிதல்கள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. ஆனால் முயற்சி எடுக்கணும். அதே போல் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவும் சூரியனும் இணைந்து உட்கார்ந்துருக்கு. தந்தையால் ஏற்பட்ட பிணக்குகள்லாம் விலகி நல்ல சுமூகமான ஒரு உறவு நீடிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர் தன வரவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் ஒத்துழைப்பு உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் தந்தையிடம் மட்டும் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். அரசு சார்ந்த விஷயத்தில் ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, அந்த உயர் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீடு மனை சார்ந்த செயல்களில் பொறுமை இன்றைக்கி தேவை. திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே போல் தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க. பிள்ளைகளோட விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி இந்த இணையதளம் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ட்ரேடிங்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தோடு சிந்தித்து அதை முதலீடு செய்திங்கன்னா நன்றாக இருக்கும். அதிக முதலீடு செய்யாதீங்க. கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த விளையாட்டு சில பேர் இந்த ஃபோன்லலாம் சப்ஜி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்படும். உங்கள் பணங்கள் தான் விரயமாகும். அதில் கவனத்தோடு இருங்க. நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சூழ்நிலை அறிந்து உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்திலே சூரியன் வர உட்காண்டிருக்கு. அதனால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துணும். தந்தையால் செலவுகள் கூடும். நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி கால்நடைத்துறை, விவசாயத்துறை இதெல்லாம் இருப்பவங்க இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும், அதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும்.
பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுடைய விஷயத்தில் இன்றைய தினம் தலையிடாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். வேலை ஆட்களிடம் அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விக்னேஸ்வரனை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை. மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். முருகன் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை தரும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இதை செய்யுங்கள், நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தந்தை வழியிலும் அரசு ரீதியாகவும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எந்த விஷயத்திலும் உற்சாகம் இன்றைக்கி பிறக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறனும் ஏற்படும் என குரு சனி பகவானை பார்க்குது. அதே போல் 7 நாட்டு சனி பாத சனி நடந்துகிட்ருக்கு. வண்டி வாகனத்தில் போகும்போது கால்லெல்லாம் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிறது, அதெல்லாம் செய்யாதீங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். சதயம் நட்சத்திரம் எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். சந்தோஷம் கூடும். எதிர்பார்த்த தன வரவு இன்றைக்கி இருக்கும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தெளிவு ஏற்படும். நெருக்கமானவர்களின் வருகையால் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி வண்டி வாகனம், புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம், பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கால்நடைத்துறை விவசாயத்துறை சார்ந்தவர்கள் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த கணிதத்துறையில் இருப்பவங்க, வங்கித்துறையில் இருப்பவர்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக இன்றைய தினம் இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிடையே சிறப்பாக இருக்கும். ஆனால் கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது அவசியம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய ஒப்பந்தங்கள்
கையெழுத்திடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.